ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் இஃப்தார் இருக்குது. ஏத்தப்பழம் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? 3 ஏத்தப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். வேக வச்ச ஈத்தப்பழத்தை நல்லா மசிச்சு எடுக்கணும். மசிச்சதை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். 3/4 முறை தேங்காய் போட்டு வறுக்கணும். லைட்டாக ஏலக்காயும் போட்டு முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டு வறுக்கணும். ரெண்டு ஏலக்காயும் பொடிச்சது போட்டு கொஞ்சம் அண்டியும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டு வறுக்கணும். இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, ரெடி. கரவுனது வந்து ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு பரத்திட்டு இந்த ஃபில்லிங்கை உள்ள வச்சு அப்படியே உருட்டி எடுக்கணும். சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஏத்தம்பழம் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் கமெண்டில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.